ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வில்லேஜ் லைஃப்ஸ்டில் என்ன பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அனைவருமே ஹாப்பியாக விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணுங்கள். நம்ம தெருவுக்கு நேற்று விநாயகர் வந்திருந்தாங்க பாருங்கள். நேற்று கண் திறக்கலை, ஏன்னா நைட்டு தான் வந்திருந்தாங்க. இன்றைக்கி காலையில் தான் கண் திறந்தாங்க. எப்பயுமே கருக்குள்ளே கண் திறந்துருவாங்க, ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில, ரொம்ப லேட்டாக தான் ஒரு 10 மணிக்காக தான் கண் திறந்துருந்தாங்க. பிரசாதம்லாம் இருந்துச்சு. நம்மளும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விபூதிலாம் இட்டுட்டு பொரி கொண்டக்கடலை பொங்கல் எல்லாமே இருந்தது. அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம எங்கள் தெருவில் பாருங்கள் பிள்ளையார் எப்படி இருக்காங்கன்னு, பார்க்கவே அழகாக இருக்காங்க. சாமிலாம் கும்பிட்டுட்டு அடுத்து நம்ம வடலூர் போகணும். ஏன்னா இன்றைக்கி சந்தை. அதுவும் இல்லாமல் இது ஒரு குட்டி பிள்ளையார் வாங்கலை, பாப்பா செய்யணும் வந்தோம். அங்கே மண் கிடைக்கல. சரி, நம்ம ஒரு குட்டி பிள்ளையார் வாங்கிட்டு வர சொன்னாங்க பிள்ளைங்க, அதனால் வாங்கலான்ட்டு போனோம். நேற்றியே வாங்கியிருக்கலாம் மாட்டுக்கு, ஏன்னா இன்றைக்கி எல்லாமே விலை ஏறி போச்சு. நேற்று கேட்ட பிள்ளையார் இன்றைக்கி கேட்டால் 80 ரூபா சொல்கிறாங்க. நேற்று 40 ரூபா தான் சொன்னாங்க ஒரு குட்டி பிள்ளையார். ஆனால் இன்றைக்கி போய் கேட்கணும் 80 ரூபா சொல்கிறாங்க. கடையில் போய் விசாரித்தோம், அங்கே 70 ரூபா சொன்னாங்க. சரி, அதை விட இன்னும் ஒரு 2 கடை தள்ளி போய் கேட்குமேனு கேட்டுக்கிட்டே போனோம். ஒரு இடத்துல 50 ரூபா சொன்னாங்க அந்த குட்டி பிள்ளையாரை. இங்கே தாங்க நம்ம பிள்ளையார் வாங்கினோம். அந்த பிள்ளையார் தான் வாங்கினோம். ரொம்ப குட்டி பிள்ளையார் தான், ஆனால் 50 ரூபாய்க்கு பேசி வாங்கிட்டோம். நேற்றை விட இன்றைக்கி வடலூர் செம கூட்டங்க. கடை தெருவும் நல்ல அந்தாண்ட பக்கம் சந்தை இருந்தாலும் இந்த பொருள் விநாயகர் அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே இந்தாண்ட சைடில் விற்றுருந்துச்சி. செம்ம கூட்டம், ரஷ்னால் ரஷ், அவ்வளோ ரஷ்ஷு. நேற்றை விட இன்றைக்கி பிள்ளையார்லாம் கலர்ஃபுல்லாக நிறைய பிள்ளையார். நேற்றுலாம் கம்மியாக தான் இருந்துச்சு கடை. இன்றைக்கெல்லாம் பாருங்கள் பிள்ளையார்லாம் எவ்வளோ அழகழகாக இருக்காங்க பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. நம்ம இங்கேருந்து வடலூர் போகிற இடையிலே எருக்கஞ்செடி இருந்திருக்கு, நம்ம தான் கவனிக்கலை. இருந்தாலும் நம்ம காசு கொடுத்து 10 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். ஒரு எருக்க மாலையும் ஒரு அருகம்பில்லும் அதுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. நம்ம இந்த பிள்ளையார் தான் இங்கே வாங்கினோம். இவங்கள்ட்ட பேசி பாருங்கள் 50 ரூபாய்க்கு எப்படியோ பேசி வாங்கிட்டோம். இந்த பெரிய பிள்ளையார்லாம் கேட்குறேன் 120 ரூபா 130 ரூபா சொல்கிறாங்க. அதை விட ஒரு பெரிய பிள்ளையார் பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள். இந்த லைன் ஃபுல்லாகவே பிள்ளையார் தான், எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அதை விட இங்கே பாருங்கள், இந்த பெரிய பிள்ளையார் தான் சொன்னேன், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இவங்களை பார்க்குறதுக்கு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற பிள்ளையார் மாதிரியாக தான் இருக்கிறாங்க. நாவப்பழம் கேட்குறோம், ஒரு சேர் 50 ரூபா சொல்கிறாங்க. சரின்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அடுத்து சந்தைக்கு போகலான்ட்டு வந்தால் பாருங்கள், அங்கேயும் நல்ல கூட்டம் தான். சந்தையிலையும் காயெல்லாம் ஓரளவு காய் பரவாயில்ல. இருந்தாலும் வெங்காயம் தான் கிலோ 50 ரூபா. 50 ரூபாயாக இருந்தாலும் வெங்காயம் ஒன்றும் சரியில்லை. ஏதோ ஓரளவு தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தக்காளிலாம் கிலோ 20 ரூபா தான் விற்றுது. நேற்றே பூ வாங்கினோம். சரி, இன்றைக்கும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலான்ட்டு ஒரு 20 ரூபாய்க்கு சாமந்தியும் ரோஸும் கலந்த மாதிரி 50 பூ வாங்கிட்டு வந்தோம். இங்கேயும் 100 பூ 40 ரூபா விற்றாங்க. சரின்ட்டு ரொம்ப நேரமாக நாவப்பழத்தை தான் தேடிக்கிட்டு இருந்தோம், ஆனால் கிடைக்கவே இல்லை நமக்கு நாவப்பழங்க சந்தை உள்ள. ஏன்னா விநாயகர் சதுர்த்திங்கனால அந்த பொருளெல்லாம் அந்தாண்ட சைடு விற்றுருந்தாங்க, அங்கே விற்றாங்க. ஆனால் விலை அதிகம், ரேட் அதிகங்க. அங்கே சந்தையில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் மட்டும்தான் ஒரு 1/2 கிலோ இருக்கும் 10 ரூபாய்க்கு. அது மட்டும்தான் இருக்கிறதுல விலை கம்மி. மீதி எல்லாமே எப்பயும் போலவே 20 ரூபா தட்டு தான் அந்தமாதிரி விற்றுட்டு இருந்துச்சு. அடுத்து வாழைப்பழம் வாங்கணும். நம்ம வாழைப்பழம் கேட்டால் 80 ரூபா 70 ரூபா சொல்கிறாங்க. நேற்றியே அந்த விலை தான் விற்றுச்சாங்க கடையிலே. இன்றைக்கி சந்தையிலையும் அதே விலை தாங்க விற்றுது. எந்த விலை விற்றாலும் நமக்கு வாழைப்பழம் தேவை, இருந்தாலும் வாங்கி தானே ஆகணும். ஒரு 2-3 கடையை கேட்டு பார்த்தோம், 60 ரூபா 70 ரூபா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு லாஸ்ட்டாக ஒரு கடையில் போய் கேட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா 60 ரூபா சொன்னாங்க. நான் 50 ரூபாய்க்கு கேட்டேன், தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பேசி எப்படி 60 ரூபா கொடுத்து வாங்கி ஒரு 2 வாழைக்காய் மட்டும் ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்துட்டேன். வாழைப்பழம் கொஞ்சம் செங்காயாக வாங்கிட்டு வந்தேன். நம்ம வீட்டுக்கும் படைக்கலாம், கோயிலுக்கும் நம்ம பிள்ளையாருக்கும் எடுத்துகிட்டு போய் படைக்கலான்ட்டு ஒரு சீப்பாகவே வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாமே ரேட்டு அதிகங்க. பிள்ளையார் சுத்திங்கிறதுனால ரேட்டு அதிகமானு தெரில. இந்த பிள்ளையார் சுத்திக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணோன்னா ஒரு 1000 ரூபா இருந்தால் தான் முடிய மாட்டேங்குது. டைம் வர ஆயிடுச்சு, மணி 12 ஆயிடுச்சு. இனிமேல் போய் சமைச்சி 1 மணி 1:30க்குள்ளே படைக்கணும். பாருங்கள், போகிற வழியில் எருக்கஞ்செடி இருந்திருக்கு. இது தெரியாமல் நம்ம அங்கே வாங்கிட்டோம். இருந்தாலும் இங்கேயும் கொஞ்சம் உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்து சமைச்சி கிழிஞ்சி ஒரு அடியாக படைக்க ரெடி பண்ணியாச்சு. டெக்கரேஷன்லாம் பண்ண டைமே இல்லைங்க. ஏதோ சிம்பிளாக தான் செஞ்சோம் அந்த தடவை பிள்ளையார். பாருங்கள், அந்த பிள்ளையார் நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கிறவங்க தான் அந்த பிள்ளையார். இது நம்ம அங்கே இன்றைக்கி வாங்கிட்டு வந்து எப்படி நம்மளை பார்க்குறாங்க பாருங்கள் பிள்ளையார் நம்மளை.
இன்னும் நிறையா டெக்கரேஷன் பூவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும்னு பார்த்தா நமக்கு டைம் பத்தலை. அதை சமைச்சி கிமைச்சி எல்லாம் மணி 1:30 1:45 ஆயிடுச்சு படைக்கிறதுக்குள்ளே. எல்லாமே செஞ்சோம். இலை கொழுக்கட்டை, கொண்டக்கடலை, வடை பாயாசம், சாம்பார், ரசம் எல்லாம் வச்சு ஒரு வழியாக படைச்சாச்சு பிள்ளையாருக்கு. பாருங்கள், நம்ம இன்றைக்கி வாங்கின அந்த பிள்ளையார் நம்மளை எப்படி பார்க்குறாங்க பாருங்கள். அதுக்காட்டியும் பசங்களுக்கு பசி எடுத்துருச்சு. சீக்கிரம் பட சீக்கிரம் பட சீக்கிரம் படன்னு அரிஞ்சு பண்ணி எப்படியோ படைச்சாச்சு. படைச்சிட்டு சாப்பாடும் நம்ம சாப்பிட்டோம். அடுத்தது சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சு அடுத்து கோயிலுக்கு பிடி கொழுக்கட்டையும் கொண்டக்கல்லையும் தனியாக வைக்கணும். அது சாயந்தரம் 7 மணிக்கு மேலே தான் படைப்பாங்க. அடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் கோயிலையும் படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் நம்ம கோயில் எப்படி டெக்கரேஷன் பண்ணிருக்காங்கன்னு. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. லைட் செட்டிங்கு, ரேடியோ இதெல்லாம் ஓடினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டெலாம் ஓடிச்சுன்னா நம்ம பிள்ளையார் தான் படைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே கொண்டக்கடலை, கொழுக்கட்டை, புளி சாதம், லெமன் சாதம் எல்லாமே பிள்ளையாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஐயர் வச்சு தான் படைத்தாங்க. இவங்க நம்ம ஊர் ஐயர் தான். அவங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த தடவை கூட்டம் அவ்வளோவா இல்லை, என்னன்னு தெரியல. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. நம்மளே லாஸ்ட்டாக தான் போனோம். நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாலே தான் இருக்குது இந்த சாமி வச்சுருக்காங்க. இந்த தடவை லைட் செட்டிங்லாம் ஆனால் அழகாக இருக்குது. போன தடவை அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் கூட்டம் இருந்துச்சு. இந்த தடவை கூட்டம் கம்மி. இதை விட நாளைக்கு தான் சூப்பராக செய்வாங்க. இன்னும் இன்றைக்கி தெருவில் இருக்கிறவங்களே எல்லாம் சமைச்சு படைப்பாங்க. நாளைக்கு கோயிலே சாப்பாடு செஞ்சு சாப்பாடெல்லாம் அன்னதானம் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். எல்லாம் படைச்சி முடிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவுட்ரு வச்சாங்க பாருங்கள். அவுட்ரு செம்ம பெரிய அவுட்ரு பாருங்கள். அவுட்ரு வச்சதும் செம்ம அழகாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக. எனக்கு இந்த லைட் செட்டிங்கு, ரேடியோ ஓடுறது, இந்தமாரி அவுட்ரு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். பாருங்கள் எத்தனை கலரில் வருது பாருங்கள் அவுட்டு. பாதி தான் எடுத்தோம், பாதி எடுக்கலை. அதுக்காட்டிங்க ஒரு சரம் வெடி வச்சுட்டாங்க. வெடி வச்சு ஒரே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா படைத்தாங்க. அப்புறம் எல்லாம் படைச்சாச்சு. சாமிலாம் கும்பிட்டுட்டு அங்கேயே அன்னதானம் கொடுத்தாங்க. நம்ம எடுத்துகிட்டு போன சாதம்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடெலாம் வாங்கிட்டு ஒரு லட்டு ஒன்று கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இதை விட கிராண்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.